ஹாய் ஹலோ வெல்கம் டு அன்புடன் அறிவோம் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா தேங்காய் போட்ட கத்திரிக்காய் பொரியல் தானுங்க. அதை எப்படி செய்கிறதுன்னு வாங்க சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு பாத்திரத்தை வச்சுக்கலாங்க, நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாங்க. இந்த கத்திரிக்காய்க்கு ஸ்பெஷலே நல்லெண்ணெய் மட்டும்தானுங்க, தண்ணியெல்லாம் எதுவும் சேர்த்த போகிறது இல்லைங்க. நல்லெண்ணெய் ஊற்றி கடுகு கடலைப்பருப்பு உளுந்தம்பருப்பு போட்டு தாளிச்சிடலாங்க. பொரிஞ்சதுக்கப்புறம் நாம் கொஞ்சம் லைட்டாக சோம்பு, 2 சின்ன பட்டை, 2 கிராம்புங்க, இதை போட்டும் பொரிய விட்டுறலாங்க. இது பொரிஞ்சதுக்கப்புறம் பூண்டு ஒரு 4 பூண்டு வந்து நல்லா தட்டி போட்டாலும் சரி, பொடி பொடியாக அரிஞ்சு போட்டாலும் சரி, அது உங்கள் சாய்ஸுங்க. இந்த இடத்துல நான் பூண்டை போட மறந்துட்டேனுங்க, கடைசியில் தான் நான் சேர்த்திருப்பேன். ஆனால் அதனால தான் சொல்கிறேன், நீங்கள் இப்போவே பூண்டை சேர்த்திடுங்க. வெங்காயத்துக்கு முன்னாடி பூண்டை சேர்த்திடுங்க. பூண்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் நல்லா அரிஞ்சு போட்டுக்கலாங்க. பெரிய வெங்காயம் சேர்த்துலாமான்னு கேட்டிங்கன்னா பெரிய வெங்காயம் அவாய்ட் பண்ணிக்கோங்க, சின்ன வெங்காயம் சேர்த்திக்கிங்க, அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். சப்போஸ் சின்ன வெங்காயம் இல்லைங்கிற பட்சத்துக்கு மட்டும் நீங்கள் பெரிய வெங்காயம் போடலாங்க. இப்போ பாருங்கள், கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு வெங்காயம் வணங்கிட்டு இருக்குதுங்க, நல்லா வதங்கட்டும். அதுக்குள்ளே நம்ம கத்திரிக்காயை நல்லா வருங்க இந்த மாதிரி சன்னமாக நீளமாக அரிஞ்சு தண்ணிக்குள்ளே போட்டு வச்சிடலாம். ஏன்னா கத்திரிக்காய் சீக்கிரம் கருத்து போயிடும் இல்லைங்களா, அதனால் தண்ணிக்குள்ளே போட்டு வச்சிடலாங்க. இப்போ வெங்காயம் நல்லா வெந்ததுக்கப்புறம் கத்திரிக்காய் ஆட் பண்ணிடலாங்க. இன்றைக்கி நான் செய்கிறது 3 பேர்த்துக்குங்க, எங்கள் ஃபேமிலிக்கு 3 பேர்த்துக்கு மட்டும்தானுங்க. ஸோ நல்லா ஒரு பெரட்டி விட்டுறலாங்களா. இந்த கத்திரிக்காய் வெந்து வர்றதுக்கு இந்த கத்திரிக்காய்க்கு தேவையான உப்பு இந்த ஸ்டேஜ்லேயே நம்ம சேர்த்திடலாங்க. உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாங்க, இந்த கத்திரிக்காய்க்கு எவ்வளோ வேணுமோ அந்தளவுக்கு உப்பு போட்டுக்கலாங்க. கொஞ்சம் மஞ்சத்தூளுங்க, ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூளுங்க, அதையும் போட்டு நல்லா ஒரு தளாவி விட்டுறலாங்க. பாருங்கள், துளாவி விட்டு 1 நிமிஷம் வேக விட்டுட்டுங்க. பாருங்கள், அது நல்லா அந்த எசன்ஸில் கொஞ்சம் இறங்குதுங்களா, கத்திரிக்காயிலேருந்து கொஞ்சம் தண்ணி விட்டு வருதுங்களா. ஸோ நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறனால அவசியத்தில் அடி பிடிக்காதுங்க. இப்போ லிட்டை போட்டு மூடி வச்சிடலாங்க. ஒரு 5 நிமிஷம், ஒரு 2 நிமிஷம் கழிச்சு நீங்கள் ஓப்பன் பண்ணி இது பண்ணிக்கோங்க. பாருங்கள், பூண்டு நான் இந்த ஸ்டேஜில் தான் சேர்த்துறேன், ஏன்னா அப்போ மறந்துட்டேன், அதனால தான் சொல்கிறேன். நீங்கள் வெங்காயத்துக்கு முன்னாடி பூண்டை சேர்த்திடுங்க, அப்போ தான் சுவையும் மனமும் நல்லா இருக்குங்க. பாருங்கள், கத்திரிக்காய் சீக்கிரம் வெந்துடும், ரொம்ப நேரம் நாம் இது பண்ணணுங்கிறது இல்லைங்க. இது குயிக்கான ரெசிபி தானுங்க, சீக்கிரம் செஞ்சுட்டு போயிடலாங்க. ஒரு லிட்டை மூடி வச்சு நம்ம 5 நிமிஷம் விட்டுடலாங்க. அப்பப்போ எடுத்து தொலாவிக்கிங்க. பாருங்க, கத்திரிக்காய் ஓரளவுக்கு வெந்து வர ஆரம்பிச்சுக்கிடுதுங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம குழம்பு மிளகுடி சேர்த்திடலாங்க. வீட்டில் அரைச்சி வச்சுருக்க குழம்பு மிளகுடி தாங்க. நான் பாருங்கள் இந்த ஸ்பூனில் 1.25 ஸ்பூன் போடுறேங்க. ஏன்னா நான் அரைச்சி வச்சுருக்க மிளகுடி கொஞ்சம் காரங்க, அதனால் இந்த மிளகுடி எங்களுக்கு ஓகே. உங்கள் மிளகுடி எந்த அளவு காரமோ அதை பொறுத்து நீங்கள் போட்டுக்கலாங்க. நம்ம தண்ணியெல்லாம் ஊற்றி கொதிக்க வைக்க போகிறது இல்லைங்க, இப்படியே தான் வணக்கி எடுக்க போகிறோம். ஸோ அதனால் காரம் நல்லாவே நல்லா ஏறுங்க. ஸோ பார்த்து காரத்தை சேர்த்திக்கிங்க. மிளகுடி போட்டு ஒரு நல்லா பெரட்டி விட்டுங்க, வெந்து வரட்டுங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம கொஞ்சம் தேங்காயும் சிதறி வச்சுக்கலாங்க. தண்ணி நீங்கள் அடி பிடிக்குது, பத்துதே என்ன பண்ணுறது அப்படிங்கும்போது பட்சத்துக்கு மட்டும் தண்ணி தொளிச்சுக்குங்க, ஊற்றிடாதீங்க. ஊற்றிங்கன்னா கண்டிப்பாக இதனுடைய டேஸ்ட் மாறிடுங்க. லைட்டாக தொளிச்சுக்குங்க, அடி பிடிக்காமல் இருக்கும். அதுக்கு தான் எண்ணெய் கொஞ்சம் சேர்த்து ஊற்ற சொன்னுங்க. ஏன்னா எண்ணெய் கொஞ்சம் கம்மியாக ஊற்றுறவங்களா இருந்ததுன்னா நீங்கள் கொஞ்சம் லைட்டாக தொளிச்சுங்க, ஊற்றிடாதீங்க, லைட்டாக தொளிச்சுக்குங்க தண்ணியை. அவ்வளோதாங்க. தேங்காயை போட்டு ஒரு 2 நிமிஷம் வதக்கிட்டு எடுத்துடலாங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சுட கத்திரிக்காய் தேங்காய் போட்ட பொரியல் ரெடி. சுட சாப்பாடு செஞ்சு சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. ஒரு முறை செஞ்சு பாருங்கள், உங்களுக்கு பிடிக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த ரெசிபி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஓகே, பாய். நெக்ஸ்ட் ரெசிபியில் சந்திப்போம்.